இந்த நேரத்துல சீமான் வந்து பிராமண கடப்பாறையை கொண்டு வந்து நாங்க கட்டி வச்சிருக்கிற இந்த திராவிட கோட்டையை இடிக்க பாக்குறாருன்னு கதறானுங்கல்ல. உங்க திராவிட கோட்டையை முதல்ல டிடி கிருஷ்ணமாச்சாரியார் அப்படிங்கிற பார்ப்பன கடப்பாறையை கொண்டு வந்து இடிச்சது ஈவேரா தான்ப்பா. போய் அங்க சத்தம் கொடுப்போ. நீ ஆரியர்கள் ஆரிய பார்ப்பனர்கள்னு மூச்சுக்கு 300 முறை சொன்ன அந்த ஐயரும் ஐயங்காரையும் சாஸ்திரியெல்லாம் கொண்டு வந்து தமிழர்னு எங்க கிட்ட கணக்கு காட்டுற. உனக்கு தேவைன்னா நீ ஐயர் ஐயங்கார தமிழர்னு, இல்லைன்னா அவங்களெல்லாம் ஆரிய பார்ப்பனர்கள்னு சொல்லுவேன். ஐயரு ஐயங்காரெல்லாம் வந்து தமிழன்னு சொல்லிட்டு உள்ள வந்துருவானே அப்படின்னு சொல்லி நீயே வந்து சர்டிபிகேட் கொடுக்குற. வெங்கட்ராமன் நாயுடுவை மறைமுகமா ஆதரிச்சு உன்னுடைய சாதி பாசத்தை வெளியே காட்டின. இந்த தலைமை பொறுப்பை தமிழன் கேட்கறான்னு உடனே பொங்கி எழுந்து ஐயர் ஐயங்காரை எல்லாம் தமிழராக்கி உன்னுடைய இனப்பாசத்தை வெளியே காட்டுற. நீ எங்களுக்கு தலைவனா, தமிழின தலைவரா? இது ஒரு கோட்டை, இந்த கோட்டையை நாங்க வந்து இடிக்கணுமா? ஊதனா விழுந்துராது. திராவிட இனம்னு ஒரு இனம் இருக்கா? மானுடவியல் அடிப்படையில, மரபியல் அடிப்படையில, எதன் அடிப்படையில திராவிடம் அப்படின்னு ஒரு தேசிய அடிப்படையிலும் கிடையாது, மரபின் அடிப்படையிலும் கிடையாது. உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் நெற்றிக்கண் வலையொலியினுடைய நிறுவனர் அன்பு தம்பி மகிழன் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். தம்பி வணக்கம். அண்ணா வணக்கம். இன்னைக்கு சென்னையில் ஆரிய அடிவருடிகளும் திராவிட கோட்டையும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நிகழ்வு வந்து ஒருங்கிணைச்சு நடந்துக்கிட்டு இருக்கு. சீமான் அவர்கள் பிராமண கடப்பாடையை கொண்டு திராவிட கோட்டையை இடிப்பேன் அப்படின்னு பேசுனதுனால தான் இந்த கொந்தளிப்புகள் எல்லாமே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அவர் பேசுனது என்ன அவ்வளோ பெரிய தப்பா? இந்த பிராமண கடப்பாறைக்கு நாம பின்னாடி வரலாம். அதுக்கு முன்னாடி இந்த திராவிட கோட்டைன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. அது கோட்டையான்றதே மிகப்பெரிய கேள்வி. சரி. அது வந்து ஒரு ஓட்ட வடை. சரிங்களா? இன்னும் சொல்ல போனா அது வந்து ஒரு குட்டிச்சுவர். அந்த குட்டிச்சுவர் மீது ஏறி விளையாடும் சில மந்திகள் இன்று தமிழர்களையும் தமிழ் தேசிய அரசியலையும் பார்த்து குறைத்து கொண்டு இருக்கிறது. மந்திகள்னா குரங்கு. குட்டிச்சுவர் மேல உக்காந்துகிட்டு இருக்கிற குரங்குகள் இன்றைக்கு தெருவில் போவோர் வருவோரை எல்லாம் அவர்களுடைய பைகளையும் அவர்கள் வாங்கி செல்லும் பொருட்களையும் பறித்து கொண்டு அட்டகாசம் செய்து கொண்டு இருக்கிறது. அப்படிதான் நாம இதை சொல்லணும். ஸோ திராவிடம் என்பது முதல்ல ஒரு கோட்டை கிடையாது, அது ஒரு குட்டிச்சுவர். சரி, அப்படிதான் நாம வந்து அதை எடுத்துக்கணும். அடுத்தது ஆரிய அடிவருடிகள். யார சொல்றீங்க? புரியுது, நம்மளதான் வசைப்படுறாங்க. அடுத்தது வந்து ஏன்டா இப்படி எல்லாம் பேசுறீங்க, தொடர்ந்து ஏன் வந்து அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும் இப்படியெல்லாம் வசைப்பாடிக்கிட்டே இருக்கிறீங்க, கீழ்த்தரமாக விமர்சனம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது, அவர் பண்ணுறதெல்லாம் சரியா? விஜில் மேடையில் ஏறிக்கிட்டு பிராமண கடப்பாறையை கொண்டு வந்து திராவிட கோட்டையை இடிப்பன்னு சொல்கிறாரு, இதை எப்படி ஏற்றுக்க முடியும்? 100 ஆண்டு காலமாக நாங்கள் வந்து இந்த மண்ணில் பிராமணிய எதிர்ப்பை கட்டி வளர்த்து ஒரு சமூக நீதி அரசியலை முன்னெடுத்துக்கிட்டு போகிறோம். இந்த நிலைமையில் வந்து அவர் நம்முடைய இன எதிரிகளான, முதல்ல இந்த நம்முடைய இனம் அப்படின்னு சொல்றீங்கல்ல, நீங்க யாரு? நீங்க எங்க இனமா? திராவிடம் அப்படின்னா நீங்க எங்க இனத்துக்குள்ள வந்துருவீங்களா? நான் தமிழன், நீ யாரு? உன் அடையாளத்தை முதல்ல வெளிப்படையா சொல்லு, அதுக்கப்புறம் மற்றதையெல்லாம் பேசிக்கலாம். சரி, இப்படியே போகும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்முடைய இன எதிரிகளான அந்த பிராமணர்களுக்கு சாதகமா வந்து சீமான் பேசுறாரு, அதனால தான் நாங்க இப்படி எல்லாம் பேசுறோம் அப்படிங்கிறீங்க. இப்போ அந்த சீமான் வந்து பிராமண கடப்பாறையை கொண்டு வந்து திராவிட கோட்டையை இடிப்பேன் அப்படின்னு சொன்னது உங்களுக்கு பிரச்சனை. இந்த சொற்கள்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லையே. இல்ல, பிராமண கடப்பாறையை யார் எடுத்தாலும் தப்பு தானே? எப்படி எவன் எடுத்தாலும் தப்பு தான். தப்பு தான் அவங்க பார்வையில. அப்ப ஈவேராவை இவங்க என்ன சொல்லுவாங்க? ஈவேரா வந்து பிராமண கடப்பாறையை எடுத்தாரா? ஆமா, இந்த மண்ணில் முதலாக பிராமண கடப்பாறையை கையில் எடுத்தவர் ஈவேரா தான். இப்ப நாமளாச்சும் இந்த குட்டிச்சுவரான திராவிடத்தை இடிக்கிறதுக்காக பிராமண கடப்பாறையை எடுப்போம் அப்படின்னு சொன்னோம். ஈவேரா சி ராஜகோபாலாச்சாரியார் என்கின்ற மிகப்பெரிய பிராமண கடப்பாறையை எடுத்து
இந்தியாவில இருந்து திராவிட நாட்டை உடைச்சி தனி நாடா ஆக்க போறேன் அப்படின்னு 1947லயே பேசியிருக்கிறாரு. அதுக்கு என்ன சொல்லுவீங்க அண்ணே? உங்களுக்கு ஒரு சின்ன வரலாறு. பிராமண எதிர்ப்பை கொள்கையா கொண்டிருந்த ஈவேராவா அப்படி சொன்னாரு? ஆமா, அத்தோட நிக்காம பிராமணர்கள் எல்லாம் தங்களுடைய ஆணவத்தையும் அந்த சாதிய உயர் மனநிலையையும் விட்டுட்டு நம்ம கூட தனி நாடு கேட்க போறாங்க அப்படின்னு பிராமணர்களுக்கு நற்சான்றிதழ் கொடுத்தவர் ஈவேரா. நான் சான்றோட இப்ப படிச்சு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சுருக்கமான வரலாறு சொல்லிடுறேன். 1938 முதல் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம். அந்த போராட்டம் என்பது நாம எல்லாரும் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னா, அது வெறும் ஒரு இந்தி திணிப்பிற்கு எதிரான போராட்டம் அப்படின்னு மட்டுமே நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். கிடையாது. அதற்குள்ளாக ஒரு தனிநாடு கோரிக்கையும் அடங்கி இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் அந்த மொழி போராட்டத்தில் கலந்து கொண்டு போராடிய சில முக்கியமான தமிழ் அறிஞர்கள், தமிழ் புலவர்கள் தமிழ்நாட்டை ஒண்ணு மொழிவாரி மாநிலமா தனியா பிரிச்சிடணும், இனி இவங்க கூட சேர்ந்து இருக்க முடியாது, இவங்க கூட சேர்ந்து இருக்கிற வரைக்கும் இவங்க இப்படியெல்லாம் அந்நிய மொழியா நம்ம மேல திணிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் இல்லையா, தமிழ்நாட்டை தனி நாடா பிரிச்சிரு. இந்த நிலையில் எழுந்த முழக்கம் தான் தமிழ்நாடு தமிழருக்கே. அவரும் தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு முழக்கம் என்றாரு. ஆனா இந்த மொழி போராட்டத்துல கலந்துகிட்டதுக்காக இவரை கைது செஞ்சு பெல்லாரி சிறையில அடைச்சிடுறாங்க. சரி, 3 வருஷம் தண்டனை. ஆனா 6 மாசத்திலேயே வெளியே வந்துட்டாரு. சரி. இவர் சிறைக்குள்ள இருக்கும் போதே இவர் நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சரி. அந்த தலைவர் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான அந்த அறிவிப்பை முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதமும் ஏடி பன்னீர்செல்வ உடையாரும் நேரடியா பெல்லாரி சிறைக்கே போயிட்டு ஈவேராவை பார்த்து தெரிவிக்கிறாங்க, ஐயா நீங்க தான் நீதி கட்சிக்கு நீ தலைவரா இருக்கணும் அப்படின்னு. இத்தனைக்கும் கியாபே விஸ்வநாதமும் ஏடி பன்னீர்செல்வ உடையாரும் நீதி கட்சியில ஈவேராவுக்கும் சீனியர். அதுக்கு முன்பிலிருந்தே இருக்கிறாங்க. உங்களுக்கு பிடி ராஜன் தெரியும், நம்ம பிடிஆர் பழனிவேல் இருக்கிறாரு இல்லையா, அவருடைய தாத்தா அவர் ரொம்ப ரொம்ப சீனியர் நீதி கட்சியில. அடுத்ததா சண்டே அப்சர்வர் பி பாலசுப்ரமணியம் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. இவர் அண்ணாவுடைய அரசியல் குரு என்று போற்றப்பட்டவர். பொப்புளி அரசர்கிட்ட அண்ணா குமஸ்தாவா வேலை செய்யறதுக்கு முன்னாடி அண்ணாவை அரசியல் களத்திற்கு அழைத்து வந்தவர் இந்த சண்டே அப்சர்வர் பி பாலசுப்ரமணியம் தான். இத்தனை தமிழர்கள் ஈவேராவிற்கு முன்பாகவே நீதி கட்சியில சீனியரா இருக்கிறாங்க. 37ல நடந்த சட்டமன்ற தேர்தல்ல நீதி கட்சி தோத்து போய் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே தோத்து போய் நிக்கிற நீதி கட்சியோட தலைவரா ஈவேராவை தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஓஹோ, ஏன் ஒரு தமிழரை தேர்ந்தெடுக்கல? ஏன் ஈவேராவை தேர்ந்தெடுத்தாங்க? இதுக்குள்ளேயே ஒரு அரசியல் வருது. நீதி கட்சியோட தலைவராக ஒரு தமிழர் வருவதை நீதி கட்சியில் இருந்த பிற மொழியாளர்கள் என்னைக்குமே ஏத்துக்கிட்டது கிடையாது. ஓஹோ, அதனால தான் தேடி பிடிச்சி தெலுங்கரான ஈவேராவை கூட்டு தலைவராக்குனாங்க. அதுவும் சிறைக்குள்ள இருக்கிறவர். சரி, பெரும்பான்மையான நபர்கள் ஆதரிக்கிறாங்களே என்பதின் பேரில் இவங்க 2 பேரும் போய் ஐயா நீங்களே தலைவராக இருங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அறிவிக்கிறாங்க. வெளியே வரும்போது, சிறையில இருந்து வெளியே வரும்போது நீதி கட்சியின் தலைவராகத்தான் ஈவேரா வந்தார். வந்தவரோட தலைமையில அடையாறுல இருக்கிற அண்ணாமலை செட்டியாரோட பேலஸ் செயற்குழு கூட்டம் நடக்குது. நீதி கட்சியோட செயற்குழு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல நீதி கட்சியில இருந்த பிற மொழியாளர்கள் ஈவேராவை பார்த்து கேட்கறாங்க, முன்னாடி நீங்க என்ன வேணும்னாலும் பேசியிருக்கலாம், என்ன வேணும்னாலும் முழக்கம் போட்டிருக்கலாம், இன்னைக்கு நீங்க நீதி கட்சியோட தலைவர், எங்களுக்கும் நீங்க தான் தலைவர், இப்பவும் நீங்க தமிழ்நாடு தமிழருக்கேன்னா நாங்கள்லாம் எங்க போறது அப்படின்னு கேட்ட உடனே, நான் இத்தனை நாளா தமிழ்நாடு தமிழருக்கேன்னு முழக்கமிட்டதெல்லாம் திராவிட நாட்டை மனதில் வைத்துக் கொண்டுதான் அப்படின்னு அப்படியே அங்கர்பல்ட்டி. ஓஹோ, சரி, எதிர உங்க திராவிட நாடுன்னு கேட்டா அன்றைக்கு இருந்த மெட்ராஸ் மாகாணம் தான் நாங்க கேட்கிற திராவிட நாடு அப்படின்னு எந்த ஒரு தேசிய இனத்திற்கும் பொருந்தாத ஒரு நாட்டை தனி நாடா கொடுங்க அப்படின்னு அன்னில இருந்து தனிநாடு கேட்டு போராட ஆரம்பிச்சிட்டாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? கர்நாடகா, ஆந்திரா, ஒரிசா வரைக்கும் அதுல சேர்ந்து இருக்கும். அது எல்லா விதமான தேசிய இனங்களோட கலப்பின மண்டலம். அது அத போய் தனி நாடா, ஆமா மெட்ராஸ் பிரசிடென்சியை தனி நாடா கொடுங்கன்னு இவரு கேக்குறாரு. இவருக்கு எந்த அளவுக்கு ஒரு தேசிய இன நிலப்பரப்போட புரிதல் இருக்கு பாருங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இதுக்குள்ளேயே ஒரு சின்ன துரோகம் இருக்கு. ஒண்ணு தொட்டு ஒண்ணு பேசினா எங்கெங்கயோ போய்கிட்டே இருக்கு. ஆனா இது கட்டாயம் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மை. இப்ப நீதி கட்சியில இருந்த பிற மொழியாளர்கள் நாங்கெல்லாம் எங்க போவோம்னு கேட்ட உடனே இவர் அவங்களுக்காக இந்த முழக்கத்தை மாத்துறாருல்ல, தமிழ்நாடு தமிழருக்கே என்பதை திராவிட நாடு திராவிடருக்கே என்று மாத்திக்கிட்டாரு. நான் என்ன கேக்குறேன்,
ஈவேரா மட்டும் மனசாட்சி உள்ள நியாயமான மனிதனாக இருந்திருந்தால் என்ன சொல்லியிருக்கணும்? ஏன்பா உனக்கு என்ன, ஆந்திராக்காரா நீ வந்து 1910 இருந்து மொழி வாரி மாநிலம் கேட்டு போராடிக்கிட்டு இருக்கிற, நீ மூட்டை முடிச்சையெல்லாம் கட்டிக்கிட்டு அங்க போ. கேரளாக்காரா நீ வந்து ஐக்கிய கேரளம் கேட்டு போராடிக்கிட்டு இருக்கிற, நீ அங்க போ. கர்நாடகாரன் நீ அங்க போ. இது தமிழ்நாடு, இங்க தமிழ்நாடு தமிழருக்கேன்னு தான் முழக்கம் போட முடியும். என்னால அதை மாத்திக்க முடியாது, இஷ்டம் இருந்தா நான் இந்த கட்சிக்கு தலைவரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கணும். அதை விட்டுட்டு அவங்க எல்லாம் கேட்டாங்களாம், இவர் இந்த முழக்கத்தை மாத்திட்டாராம். இவர் பெல்லாரி சிறையில இருந்து வெளியே வந்தாருல்ல, இவர்கிட்ட மெட்ராஸ் மெயில் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை போய் பேட்டி எடுத்துச்சு. சரி ஐயா, இந்த மாதிரி வந்து இந்த மொழி போராட்டத்தோட சிலர் வந்து தனிநாடும் மொழிவாரி மாநிலமும் கேட்டு போராடுறாங்க. ஆந்திரர்கள் வந்து தெலுங்கு மொழியை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தனி மாநிலம் கேட்குறாங்க, தமிழர்களும் கேட்குறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, அதை நான் வரவேற்கிறேன், சிறையில இருந்து வெளியே வந்தவர் சொன்ன பதில் இது நான் எடுத்து காட்டுவேன். ஏன்னா இவர் மெட்ராஸ் மெயில கொடுத்த பேட்டி அப்படியே விடுதலையில வந்திருக்கு. ஓஹோ, நான் அதை ஆதரிக்கிறேன் ஏத்துக்கிறேன்னு சொன்னவர், இவர் தலைமையில செயற்குழு கூட்டம் நடக்கும் போது அங்க இருக்கிற பிற மொழியாளர்கள் கேட்ட உடனே இவர் வந்து ஏன் தன்னுடைய மனசை மாத்திக்கணும்? அது சரி. இதுக்குள்ளேயே தமிழருக்கு எதிரான ஒரு வஞ்சக எண்ணம் இருக்கு. இது முழுக்க முழுக்க வேற சாப்டர். அவர் ஏன் மனசு மாறினாரு என்பதற்கு அதுக்குள்ள தரவுகள் எல்லாமே இருக்கு. அது வந்து உள்ளடி அரசியல் நிறைய இருக்கு, அதை அப்படியே ஒதுக்கி வச்சிருவோம். இப்ப இவர் வந்து இந்த திராவிட நாடு கேட்டார் இல்லையா, இந்த திராவிட நாடு கேட்டு போராடுற காலத்துல தமிழ்நாடு கேட்டு போராடியவர்களை இவர் எப்படியெல்லாம் திட்டினாருன்னு நாடு அறியும் உலகம் அறியும். தமிழர் என்று பேசுவோர் பித்தலாட்ட கருங்காலிகள், தமிழ்நாட்டை தனியாக பிரிக்க வேண்டும் என்பது நம்முடைய சக்தியை குறைப்பதற்கும் பயன்படும். எனவே மொழிவாரி மாநில கிளர்ச்சியில் தமிழர்கள் மட்டும் கலந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு இந்த 40களில் இருந்து 56 தமிழ்நாடு மொழிவாரி மாநிலமா பிரிகிற வரைக்கும் இவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. தமிழுக்கு எதிராக, தமிழ்நாட்டுக்கு எதிராக இவர் தான் தனிநாடு கேட்டு போராடினாருன்னு நம்ம தலைமையில வந்து கட்டுறாங்க. இவ்வளோ விளக்கமும் எதுக்காக கொடுக்கப்படுதுன்னா, இந்த ஒன்னுத்துக்கும் உதவாத திராவிட நாடு கேட்டார் இல்லையா, இந்த திராவிட நாடு கேட்டு போராடும் போது எனக்கு சி ராஜகோபாலாச்சாரியாரோட, எந்த சி ராஜகோபாலாச்சாரியார், இந்த திராவிட இயக்கத்தவர்களால திமுகவால பார்ப்பன குள்ளநரி பார்ப்பான் குள்ளுகப்பட்டர் என்று கடுமையாக விமர்சிக்கப்பட்ட அந்த சி ராஜகோபாலாச்சாரியாரோட ஆதரவு என்கிட்ட இருக்கு. நான் திராவிட நாட்டை தனியா பிரிச்சு காட்டுவேன்னு 1947 ஜூன் மாதம் 24ஆம் தேதி அவருடைய விடுதலையில கட்டுரை வந்திருக்கு. நான் வந்து இதை உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க வந்து அதை அப்படியே நம்முடைய உறவுகளுக்கு காட்டுங்க. இப்ப அவர் என்ன சொன்னாருங்கிறத மட்டும் நான் 1-2 வரிகள் வந்து படிச்சு காட்டிடுறேன். திராவிட நாடு பிரிவினைக்கு நான் நமது திராவிட தோழர்களின் ஒத்துழைப்பை மட்டும் நம்பி இருக்கவில்லை. நான் உங்களை நம்பி மட்டும் திராவிட நாடு கேட்கல, அவருடைய தொண்டர்களை பார்த்து சொல்றாரு. யான் கூறப்போவதை பற்றி பலருக்கும் பிடிக்காது, ஆனால் மனதில் கொண்டதை கூறி விடுகிறேன். திராவிட நாடு பிரிவினைக்கு எனது நண்பர், யாரு? எனது நண்பர் தோழர் ஆச்சாரியாருடைய ஒத்துழைப்பும் விரைவில் வரப்போகிறது. ஒரு பக்கம் பார்ப்பன எதிர்ப்பு, இந்த பக்கம் வந்து அந்த பார்ப்பனர்களின் ஒட்டுமொத்த பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ராஜகோபாலாச்சாரியார எனது நண்பர், எனது தோழர், அவருடைய ஆதரவு எனக்கு இருக்கு, வரப்போகுது. சரி, அத்தோட விட்டாரா? அடுத்து பாருங்க, வரப்போகிறது. அவர் மட்டுமல்ல எல்லா பார்ப்பனர்களும் தங்களது உயர் ஜாதி என்ற ஆணவத்திலிருந்தும் எண்ணத்திலிருந்தும் மாற்றி அது எல்லாத்தையும் விடுத்து நாம் கேட்கும் பிரிவினைக்கு ஆதரவு தரப்போகிறார்கள். உயர் ஜாதி மனோநிலையிலிருந்து மாறி வந்து நமக்கு ஆதரவு தருவாங்களாம். இந்த சர்டிபிகேட்டை கொடுத்தீங்களே, எத்தனை பார்ப்பனர்கள் அவங்களுடைய பூநிலை எல்லாம் கழட்டி போட்டுட்டு நாங்க உயர் ஜாதி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு உங்க கூட வந்து நின்னா? அது சரி. இப்படி பார்ப்பனர்களுக்கு முட்டு கொடுத்து தாங்குன்னு தாங்கி இருக்கிறாரு. அது சரி. இதை பத்தி எல்லாம் யாருமே பேசல. இந்த கடப்பாறைகள் எல்லாம் கையில எடுத்து போராடினாரு, இதை பத்தி எல்லாம் யாருமே பேசல. அது சரி. இன்னும் இருக்கு. ஆதரவு தரப்போகிறார்கள் என்பதையும் கூறுகிறேன். சிஆர் வார்த்தையை நம்பலாமா? அவர் விவகாரமான ஆளாயிற்றே என்று நம் தோழர்கள் கூறலாம். தோழர்கள் தெளிவா தான் இருக்கிறாங்க. இவரை நம்பலாமா, இவரு பார்ப்பனராச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோழர்கள் கேட்கலாம். உன்னுடைய தொண்டர்கள் தெளிவா தான் இருந்திருக்கிறாங்க, கூறலாம். ஆனால் இதுவரை என்னிடம் அவர் கூறிய உறுதிமொழிகள் பாழாய் போகவில்லை.
இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எத்தனை உறுதிமொழி கொடுத்தாரு? ஒரு உறுதிமொழி கொடுத்தாரு. ம். அதை நான் என்னைக்குமே பேசுனது கிடையாது, இனியும் பேச போறது கிடையாது. ஏன்னா அது ஈவேராவோட தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. சரி. நான் என்ன மேலோட்டமா சொல்றேன். அவர் வந்து மணியம்மையாரை திருமணம் செய்ய போகிறேன் என்ற முடிவை முதலாக சொன்னது ராஜகோபாலாச்சாரியார் கிட்ட. ஆமா. அவர்கிட்ட ஆலோசனை கேட்கிறாரு. ராஜகோபாலாச்சாரியார் வந்து மறுக்கிறாரு. இல்ல வேணாம், இது உங்களுடைய நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும், இப்படி எல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு மறுக்கிறாரு. அவர் வந்து சட்டம் படிச்சவரும் கூட. இப்போ உங்களுடைய இயக்க சொத்துக்களை பாதுகாக்கணும் அப்படின்னா அதுக்கு வேற வழிகள் இருக்குன்னு சில சட்ட விதிமுறைகளை எல்லாம் சொல்றாரு. ஆனா அந்த ஆலோசனைகளை எல்லாம் அவர் கொஞ்சம் கூட மதிக்காம பிற்காலத்துல மணியம்மையார திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இப்ப இந்த ஆலோசனை நடந்துச்சுல்ல, இத 2 பேருமே ராஜாஜி சாகர வரைக்கும் ஈவேரா வெளில சொல்ல. ஓஹோ. இது மாதிரி எத்தனை ஆலோசனைகளை நீங்க வாங்கியிருப்பீங்க, அதைத்தான் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி பல ஆலோசனைகளை நான் வாங்கியிருக்கிறேன், அந்த உறுதிகளை எல்லாம் அவர் காப்பாத்தி இருக்கிறாரு அப்படிங்கிறாரு. ஆனால் இதுவரை என்னிடம் அவர் கூறிய உறுதிமொழிகள் பாழாய் போனதில்லை. அவருக்கு தெரியும் என்ன இருந்தாலும் என் சங்கதியை விட்டு கொடுப்பவன் அல்ல என்பது அப்படின்னு இப்படி ராஜகோபாலாச்சாரியார் என்கின்ற பிராமண கடப்பாறையை கொண்டு இந்தியாவில் இருந்து திராவிட நாட்டை இடித்து பெயர்த்து தனி நாடாக ஆக்குவேன் அப்படின்னு அன்னைக்கு பேசினாரே. ஒட்டுமொத்த பார்ப்பனர்களும் அவர்களுடைய சாதிய மேலாதிக்க எண்ணத்தை விட்டுவிட்டு என்னுடன் வந்து தனிநாடு கேட்க போகிறார்கள் அப்படின்னு பிராமணர்களுக்கு முட்டு கொடுத்தாரு. இதுக்கு என்ன சொல்ல போறாங்க? இதெல்லாம் பிராமண கடப்பாறையை தூக்குனதுல வராதான்னு கேட்கிறேன். இதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க இத கூட நான் வந்து சகிச்சுக்கிட்டு கடந்து போயிடலாம். சரி, சகிச்சுக்கிட்டு கடந்து போயிடலாம், தலைவிதியே அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடலாம். இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பெரியவரோட பேர் சொன்னேன் தெரியுமா? சண்டே அப்சர்வர் பி பாலசுப்ரமணியம். அவர் யார் தெரியுமாங்களா? அவர் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாவின் அரசியல் குரு என்று போற்றப்பட்டவர். சரி. 1920 திராவிட தந்தை என்று அழைக்கப்பட்ட நடேசனார். இந்த நடேசனார் தான் வந்து பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகளால் பிரிந்து கிடந்த TM நாயரையும் தியாகராய செட்டியாரையும் சமாதானப்படுத்தி கூட்டிக்கிட்டு வந்து நீதி கட்சியை தொடங்கினவர். தொடங்கின அவருக்கு கடைசி வரைக்கும் நீதி கட்சியில எந்த ஒரு பொறுப்பையும் கொடுக்கவே இல்லை. அதான் சொல்றேனே, தமிழன் ஒருத்தன் நீதி கட்சிக்கு தலைவராகவும் ஆக முடியல. நீதி கட்சியோட ஆட்சி காலத்துல ஒரு தமிழனுக்கு கூட ஆட்சி அதிகாரத்துல பங்கும் தரல. எப்படி இன்னைக்கு திமுகவுல ஒரு தமிழன் கூட தலைவர் ஆக முடியலையோ அதே மாதிரிதான் நீதி கட்சியில. ஆமா, இவர் தானே. இருங்க நான் காட்டுறேன் பாருங்க. இவர் தான் வந்து அந்த சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியம், அண்ணாவின் அரசியல் குரு சண்டே அப்சர்வர் பி பாலசுப்ரமணியம். இவரை பற்றிய ஒரு புத்தகத்தை வந்து விகடன் வெளியிட்டாங்க. ஒரு பதிப்பு தான் வந்துச்சு, யாரும் வாங்கி படிக்கல, அது அதோட போயிருச்சு. இப்ப இந்த சண்டே அப்சர்வர் பி பாலசுப்ரமணியத்தை பத்தி கொஞ்சம் சொல்லிடுறேன். 1920 இந்த திராவிட தந்தை என்று போற்றப்பட்ட டாக்டர் நடேசனார் அவர்களுக்கு நீதி கட்சியில உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கல என்பதற்காக நீதி கட்சியில் இருந்த தெலுங்கு தலைவர்களான பொப்புலி அரசர் மற்றும் பலரை எதிர்த்து சண்டை போட்டவர். 1938 முதல் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்ற போது இவர் நடத்தி கொண்டிருந்த சண்டே அப்சர்வர் என்கின்ற பத்திரிகையின் பங்களிப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1944 நீதி கட்சியோட பேரை திராவிடர் கழகம் அப்படின்னு மாத்த முயற்சி பண்ணாங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அப்படியெல்லாம் மாத்தக்கூடாது, தமிழர் கழகம்னு தான் பேர் வைக்கணும்னு போராடினவர் பேசினவர் சண்டே அப்சர்வர் பி பாலசுப்ரமணியம். இப்படிப்பட்டவர் 1956, என்னுடைய நினைவு சரியா இருந்தா 1956 நடந்த பொது தேர்தல் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் ஒரே நேரத்துல நடக்கும். அப்படிதான் நடந்துகிட்டு இருந்துச்சு கொஞ்ச காலம் வரைக்கும். 56 நடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல தென் சென்னை வேட்பாளரா இவர் போட்டி போடுறதா இருந்துச்சு நீதி கட்சி சார்பா. அதாவது இதுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கு, நான் அதை கொஞ்சம் தெளிவுபடுத்திடுறேன். 44 ஈவேரா வந்து நீதி கட்சியோட பேரை வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு வந்து மாத்துறாரு. அதெல்லாம் கிடையாது, நீ எப்படி இதை மாத்தலாம், இதெல்லாம் நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லி BD ராஜன் வந்து ஒரிஜினல் நீதி கட்சி அப்படிங்கிற பேர்லயே ஒரு நீதி கட்சியை நடத்திக்கிட்டே இருந்தாரு. புரியுது. அந்த நீதி கட்சியின் சார்பாக 56 தேர்தலில் தென் சென்னை தொகுதி வேட்பாளராக சண்டே அப்சர்வர் பி பாலசுப்ரமணியம் போட்டி போட்டார். அந்த காலகட்டத்துல ஐயா ஈவேரா அவர்கள் காங்கிரஸ் கட்சியோட தீவிர ஆதரவாளர். இதே தென் சென்னை தொகுதியில காங்கிரஸ் கட்சி சார்பாக TTK, ஏதாச்சும் புரியுதா? TT கிருஷ்ணமாச்சாரியார். கரெக்டா சொன்னீங்க. TT கிருஷ்ணமாச்சாரியார் என்கின்ற ஒரு ஆரிய பிராமணர் போட்டி போட்டார். சண்டே அப்சர்வர் பி பாலசுப்ரமணியம் வந்து ஐயா ஈவேராவை சந்திச்சு
ஐயா நீங்க வந்து மற்ற எல்லா இடத்துலையும் உங்களுடைய ஆதரவை வந்து தெரிவிச்சுக்கோங்க காங்கிரஸுக்கு, ஆனா இந்த தென் சென்னை தொகுதியில மட்டும் வேணாம், நான் போட்டி போடுறேன், இங்க மட்டுமாச்சும் என்ன ஆதரிச்சு நீங்க பேசணும் அப்படின்னு கேட்டதுக்கு முடியாது, நான் வந்து டிடிகேவை தான் ஆதரிப்பேன், யாரு ஒரு பார்ப்பனரை தான் ஆதரிப்பேன், கிருஷ்ணமாச்சாரியாரைத்தான் ஆதரிப்பேன் அப்படின்னு வந்து பேசுறாரு. அந்த நேரத்தில் வந்து மனம் உடைஞ்சு போய் வெகுண்டு எழுந்து சண்டே அப்சர்வர் பி பாலசுப்ரமணியம் ஈவேராவிற்கு சில நன்றி கடன்களை வந்து ஞாபகப்படுத்துறாரு. அது என்ன அப்படிங்கிறத இப்ப நான் உங்ககிட்ட காட்டினேன் இல்லையா, இந்த சண்டே அப்சர்வர் பி பாலசுப்ரமணியம் அந்த புத்தகத்துல குறிப்பு இருக்கு, அதை நான் அப்படியே படிச்சு காட்டுறேன், கொஞ்சம் நீங்க பொறுமையா கேளுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆமா, இந்த பாராளுமன்ற தேர்தலிலும் உடன் சேர்ந்து நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலும் பெரியார் முழு வீச்சோடு காங்கிரசின் வெற்றிக்காகவும் திமுக தோல்வி அடைய வேண்டும் என தமிழ்நாடு முழுக்க நேரடியாக களத்தில் இறங்கி மும்முரமாக மேடை பிரச்சாரம் செய்து வந்ததோடு தம் இயக்க இதழ் பத்திரிகைகள் அனைத்திலும் எழுதி வந்தார். 56 தேர்தலுக்காக திமுகவை எதிர்த்து காங்கிரஸை ஆதரித்து தன்னுடைய இதழ், தன்னுடைய அந்த விடுதலை, குடியரசு இது எல்லாத்தையும் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வாடகைக்கு விட்டு இருந்தாரு. சரிங்களா? அடுத்து இந்த நிலையில் பி பாலசுப்ரமணியம் நேரடியாக பெரியாரிடம் சென்றார். அவரிடம் தான் போட்டியிடும் தென் சென்னை தொகுதியில் மட்டுமாவது காங்கிரஸை ஆதரிக்காமல் தம்மை மட்டும் ஆதரித்து அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை பெரியாரிடம் முன்வைத்தார். பெரியார் அதற்கு உடன்படவில்லை. உடனே பி பாலசுப்ரமணியம் பழையவற்றை மறக்காமல் நினைவு கூறுங்கள், மனம் வருந்தி போய் பழையவற்றை மறக்காமல் நினைவு கூறுங்கள், நீங்கள் சுயமரியாதை இயக்கம் நடத்தி கொண்டு நாடு முழுக்க விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து வந்தீர்கள், நான் உதிரியாய் சிதறி கிடந்த தொழிற்சங்கங்களை இணைத்து நீதி கட்சியுடன் உங்களுக்கு தொடர்பு ஏற்பட்ட பின்னர் அல்லது சுயமரியாதை இயக்கத்துடன் நீதி கட்சிக்கு தொடர்பு ஏற்பட்ட பின்னர் இரண்டும் ஒன்றாக கலந்தது. ஏற்கனவே எங்களால் நன்கு பரவி வேரூன்றிய நீதி கட்சியை உங்களிடம் நம்பி இணைத்தோம். நீதி கட்சியை உங்களுடைய கைகளில் கொடுத்ததற்கு நான் தான் காரணம். அது மட்டுமா? பெல்லாரி சிறையில இருந்தவர்கிட்ட கியாபே விஸ்வநாதமும் ஏடி பன்னீர்செல்வ உடையாரும் போய் நீதி கட்சியோட தலைமை பொறுப்பை ஒப்படைச்சாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு அச்சாணியா இருந்தவர் சண்டே அப்சர்வர் பி பாலசுப்ரமணியம் தான். நீங்க இன்னைக்கு இந்த தலைமை பதவியில உக்காஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே நான் தான் அப்படிங்கிறாரு. பொப்புளி அரசரிடம் இருந்து எண்ணின் நெருக்கமான பழக்கத்தால் ஜஸ்டிஸ் ஆங்கில இதழையும் டிஏவி நாதனையும் உங்களிடம் ஒப்படைக்க செய்தேன். ஜஸ்டிஸ் கட்சிக்கிட்ட இருந்து ஒரு பத்திரிகையை ஆட்டைய போட்டு அதைத்தான் விடுதலை அப்படின்னு நடத்திக்கிட்டு இருந்தாரு. சரிங்களா? அடுத்து நானே ஜஸ்டிஸ் இதழினில் உங்களை தீவிரமாக ஆதரித்து எழுதினேன். அடுத்து இதையெல்லாம் மறக்காமல் மனதில் நினைவுறுத்தி என்னை என் தொகுதியில் ஆதரிப்பதுதான் நன்றியான செயலாகும். எனவே பார்ப்பன வேட்பாளரான, அழுத்தமா சொல்றாரு, எனவே பார்ப்பன வேட்பாளரான டிடிகேவை ஆதரிக்காமல் தமிழரான என்னை ஆதரிப்பதே ஏற்கத்தக்கது என வாதாடியும் பெரியார் கராராக மறுத்துவிட்டார். இதுக்கு பேர் என்ன? நன்றி கெட்டத்தனம், ஆரிய அடிவருடித்தனம், பார்ப்பனிய அடிமைத்தனம். இதுக்கு வேற ஏதாச்சும் மாற்று சொற்கள் இருக்கா? இன்னைக்கு மாநாடு போட்டு பேசுற நல்லவங்க இதுக்கு பதில் சொல்லட்டுமே. அது சரி. எதுக்காக ஒரு பச்சை தமிழன் பி பாலசுப்ரமணியத்தை விட்டுட்டு ஆரிய பார்ப்பனரான டிடி கிருஷ்ணமாச்சாரியாருக்கு இந்த அளவுக்கு வக்காலத்து வாங்கி பேசணும்? அதுக்கான காரணத்தை நான் சொல்றேன், பின்னாடி சொல்றேன். இருக்கு, அதுக்குள்ளேயும் ஒரு சூட்சுமம் இருக்கு. அடுத்தது சொல்றாரு பாருங்க. உடனே பீபா எழுந்து நின்று பார்ப்பன ஆதிக்கம், பார்ப்பனிய எதிர்ப்பு என்றெல்லாம் ஊரெங்கும் மேடைகளில் முழங்குகிறீர்களே, அது என்ன இங்கே மட்டும் இரட்டை வேடமா, உங்களின் ஏமாற்று வேலையா என கடும் சொற்களால் நேரடியாக விமர்சனம் செய்துவிட்டு வெளியே வந்தார். சரி, இத்தோட முகத்துக்கு நேருக்கு நேர பார்ப்பன எதிர்ப்பு எதுக்கியா வேஷம் போடுற, பார்ப்பன எதிர்ப்பு அது இதுன்னு பேசுற, இத்தோட விட்டுருந்தா கூட பரவாயில்லண்ணே. சரி, ஏதோ உங்க இரட்டை நிலைப்பாடு, நீ இப்படிதான் வந்து மேடை தோறும் வந்து ஆரிய எதிர்ப்புன்னு பேசுவ, பின்னாடி போய் ராஜகோபாலாச்சாரியாரை எனது நண்பர்னுவ, எனது தோழர் அப்படின்னுவ, எனது காதலி அப்படின்னுவ, எல்லாம் சொல்லுவ. இத்தோட விட்டுருந்தா கூட பரவாயில்ல. சண்டே அப்சர்வர் பி பாலசுப்ரமணியத்தை தோக்கடிக்கிறதுக்கு நீ என்னெல்லாம் வேலை பார்த்த? இன்னைக்கு டம்மி வேட்பாளரை நிறுத்துறோம் அப்படின்னு வந்து ஒரு
வழக்கமான நடைமுறை இருக்குல்ல, இந்த வேலையை தொடங்கி வச்சதே ஈவேரா தான். நம்ப முடியுதா உங்களால? கிரிமினல் டிடி கிருஷ்ணமாச்சாரியாரை ஜெயிக்க வைக்கிறதுக்காக, ஒரு பாப்பான ஜெயிக்க வைக்கிறதுக்காக அந்த தென் சென்னை தொகுதியில சண்டே அப்சர்வர் பி பாலசுப்ரமணியத்துக்கு செல்வாக்கு அதிகமா இருக்கு. இந்த ஓட்டை எப்படா பிரிக்கலான்னு ஒரு டம்மி வேட்பாளரை கொண்டு போய் நிறுத்தி என்ஜின் சின்னத்துல அவனை போட்டி போட வச்சு ஓட்டை உடைக்கிறாரு. இது பத்தாததுக்குன்னு டிடி கிருஷ்ணமாச்சாரியார் வந்து 10 லட்சம் ரூபாய் கொடுத்து சண்டே அப்சர்வர் பி பாலசுப்ரமணியத்தை, அன்னைக்கு தேதிக்கு 10 லட்சம்னா இன்னைக்கு கணக்கு போட்டுங்க, இன்னைக்கெல்லாம் 10 கோடி மேலவே இருக்கும். தயவு செஞ்சு விலகிருங்க அப்படிங்கிறாரு. முடியாது, என்னை ஆதரிக்கின்ற மக்களுக்கு தான் நான் உண்மையா இருப்பேன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்காம மறுத்துறாரு. சரி, நீ பணத்தை வாங்கலன்னா என்ன, உன்னை எப்படி தோக்கடிக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு தேர்தல் நேரத்துல கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தார் பி பாலசுப்ரமணியம். செத்து போயிட்டாருன்ட்டாங்க ஒரு நாளைக்கு முன்னாடியே. அட பாவிகளா, ஐயோ செத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் திரண்டு அவர் வீட்டுக்கு முன்னாடி போய் நின்ட்டாங்க. உடம்பு சரியில்லாம இருந்தவர் எந்திரிச்சு வந்து, நான் சாகலை, உயிரோட தான் இருக்கிறேன், நான் செத்தா எத்தனை பேர் வருவீங்கன்னு நான் இப்பவே பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வச்சாரு. தோத்துதான் போயிட்டாரு அந்த தேர்தல். ஓஹோ, ஒரு பாப்பானை ஜெயிக்க வைக்கிறதுக்காக இவ்வளவு வேலை, இவ்வளவு பெரிய நாடகத்தை நடத்திருக்கிறேன். நீ யாரா? அது சரி, வயசுல பெரிய ஒரு வாடா போடான்னு வேற சொல்ல முடியல நம்மளால. இவ்வளவு வஞ்சக எண்ணத்தோட செயல்பட்டு இருக்கிறியே, இதுக்கு பேர் என்ன? வரலாறு, தமிழன் வரலாறு ஒருபோதும் மன்னிக்காத பெரும் குற்றமா. சரி இருங்க, இந்த மன்னிக்கணுமா வேணாமான்றதை இப்ப நான் சொல்ற தகவலை வச்சு முடிவு பண்ணிக்கிட்டோம். இப்ப இதை எதுக்காக செஞ்சாரு? 56ல காங்கிரஸ் கட்சியை தீவிரமா ஆதரிச்சாரு. அதனால தான் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரை டிடி கிருஷ்ணமாச்சாரியாரை ஆதரிச்சாருன்னு இவங்க முட்டு கொடுப்பாங்க. சரி, அதெல்லாம் இல்ல ராசா, உண்மையை சொல்லு. அன்னைக்கு அவருக்கு திமுக மேல கோபம், திமுகவை தோக்கடிக்கணும், அதனால காங்கிரஸ் கட்சியை ஆதரிச்சாரு. இதுதான் உண்மை. மத்தபடி வந்து கண்ணீர் துளி ஒழிச்சு கட்டணும். இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க வந்து திராவிட மாடல் ஆட்சியை நிறுவி இந்த மக்களுக்கு ஒரு சமூக நீதி ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்துல சீமான் வந்து பிராமண கடப்பாறையை கொண்டு வந்து நாங்க கட்டி வச்சிருக்கிற இந்த திராவிட கோட்டையை இடிக்க பாக்குறாருன்னு கதறானுங்கல்ல. உங்க திராவிட கோட்டையை முதல்ல டிடி கிருஷ்ணமாச்சாரியார் அப்படிங்கிற பார்ப்பன கடப்பாறையை கொண்டு வந்து இடிச்சது ஈவேரா தான்ப்பா. போய் அங்க சத்தம் போடுப்போ, சத்தம் போடுப்போ. உனக்கு தைரியம் இருந்தா அங்க போய் கேள்வி கேளு. நீ வந்து வெளியில சொல்லல அப்படின்னா எல்லா வரலாறும் மூடி மறைஞ்சிரும்னு நினைக்கிறியா? தோண்டி எடுக்கிறோம். இதுல இன்னொரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேனே. இப்ப இந்த ராஜகோபாலாச்சாரியார் அப்படிங்கிற பிராமண கடப்பாறையை வச்சு நான் தனிநாடு வாங்க போறேன்னு சொன்னார் இல்ல, ஆமா, அதுல ஏதாச்சும் லாஜிக் இருக்கா? ஏன் வந்து சி ராஜகோபாலாச்சாரியார் வந்து திராவிட நாட்டு பிரிவினையை ஆதரிச்சாரு? ஏன் ஆதரிச்சாரு? சொல்லுங்க, நீங்க உங்களுக்கு புரிஞ்சதை சொல்லுங்களேன். ஏன் ஆதரிக்கணும்? இதே பார்ப்பனர்கள், இப்ப ராஜகோபாலாச்சாரியும் பார்ப்பனர்களும் ஆதரிச்சாங்கன்னு சொன்னீங்கல்ல, இதே பார்ப்பனர்கள் 38 மொழி போராட்டத்தின் போது தமிழர்கள் தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு கேட்ட போது என்ன சொன்னாங்க? கல்கி கிருஷ்ணமூர்த்தி யாருன்னு தெரியும்ல, பொன்னியின் செல்வன் எழுதியவர், அவர் ஆனந்த விகடன்ல எழுதுறாரு, எலிவலை எலிகளுக்கே, தனிநாடு கேட்டா எலிவலை எலிகளுக்கே அப்படின்னு நக்கல் அடிக்கிறாங்க. அன்னைக்கு நாங்க என்ன தெரியுமா சொல்லிட்டு வந்தோம், இன்னைக்கு வரைக்கும் கால அறுதிக்கு சொல்லுவாங்க. என்ன தெரியுமா, எலி வலையா இருந்தாலும் பரவாயில்ல, தனி வலையா இருக்கட்டும், உங்களோட இருக்க மாட்டோம். யாரு இது? திராவிட இயக்க தலைவர்கள் சொன்ன மறுமொழியம். பாராட்டுறேன், உண்மையிலே நல்லது. அப்ப நான் தனி தமிழ்நாடு கேட்ட போது, தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழங்கிய போது அதை கிண்டல் செய்த எதிர்த்த பார்ப்பனர்கள் திராவிட நாடு கேட்ட போது மட்டும் ஏன் ஆதரிக்கணும்? அதான் என்ன காரணம்? ஏன்னா அது வந்து ஒரு கலப்பின மண்டலம், அங்க தமிழனுக்கு அதிகாரம் இருக்காது. அதனாலதான் சி ராஜகோபாலாச்சாரியார் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சாரு. நீ அந்த உள்ளடி அரசியல புரிஞ்சிக்காம, திராவிட நாட்டுல தெலுங்கன் இருப்பான், கன்னடன் இருப்பான், மலையாளி இருப்பான், ஒரியாக்காரன் இருப்பான், மராத்தியும் இருப்பான். ஆமா, அதனால கூட நம்மளும் இருக்கலாம். அவன் ஆதரவு தெரிவிச்சான், அதை தூக்கிட்டு வந்து நீ தனிநாடு கேட்ட. இப்ப சொல்லுங்க, மன்னிக்கலாமா வேணாமா? இப்ப பதில் சொல்லுங்க. நீங்க கேட்ட கேள்வி இப்ப நான் சொல்றேன். சரி, இது மட்டுமா? உன் சாதிகாரனுக்காக நீ எவ்வளவு வக்காலத்து வாங்கி பேசுன? பெரியார் சாதியை எதிர்த்தார், சாதியை அழித்தார். அதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நல்லா வந்து தன்னுடைய ஆதரவை எல்லாம் அவர் வந்து வெளிப்படுத்துவாரு. பெரியாருடைய சாதி ஆதரவு மனநிலைக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். 1925 ஈவேரா வந்து காங்கிரஸ் கட்சியில இருந்து வெளியேறி வராரு. அதன் பிறகு வந்து அவர் தீவிரமான
நீதி கட்சியின் ஆதரவாளரா இருக்கிறாரு. சரி. 1926 நடைபெற்ற தேர்தல்ல நீதி கட்சிக்கு தான் அவர் வந்து ஆதரவா பேசினாரு, எழுதினாரு. சரி. சரிங்களா? அதன் பிறகு வந்து ஒரு வருஷம் கழிச்சு 1927 செங்கற்பட்டு மாவட்டத்துல ஒரு இடைத்தேர்தல் வருது. சரி. அதுல நீதி கட்சி சார்பாக பத்மநாப முதலியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டி போடுறாரு. அதே நேரத்துல காங்கிரஸ் கட்சி சார்பாக அதே தொகுதியில வெங்கட்ராம நாயுடு அப்படிங்கிறவரு போட்டி போடுறாரு. இதுல ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லிடுறேன். தொகுதி வந்து வடார்காடு மாவட்டம், செங்கல்பட்டுல. சோ இந்த தேர்தல்ல காங்கிரஸ் கட்சி சார்பாக வெங்கட்ராம நாயுடு நிக்கிறாரு, நீதி கட்சி சார்பாக பத்மநாப முதலியார் நிக்கிறார். இவர் வந்து காங்கிரஸ் கட்சியில இருந்து வெளியே வந்த உடனே நீதி கட்சியின் ஆதரவாளராக தான் இருக்கிறார். கரெக்டா? இப்ப இந்த தேர்தல்ல அவர் வந்து நீதி கட்சியின் வேட்பாளரைத்தான் ஆதரிப்பாருன்னு அன்றைக்கு இருந்த பத்திரிகைகள் செய்தி வெளியிடுது. பத்திரிகை எல்லாம் என்ன சொல்லுது? அதனால பத்மநாப முதலியாரத்தான் ஆதரிச்சு பேசுவாரு, எழுதுவாரு அப்படின்னு சொல்லி செய்தி வெளியிடுது. அதுக்கு நம்ம ஐயா மறுப்பு வெளியிடுறாரு. அப்படியெல்லாம் இல்லைங்க, எனக்கு பத்மநாப முதலியாரோட தனிப்பட்ட விவகாரங்கள், அவருடைய பழக்க வழக்கங்களை பத்தி அதிகமா தெரியாது. 1000 தான் வெங்கட்ராம நாயுடு வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவராகவே இருந்தாலும், அவர் வந்து பார்ப்பன ஆதிக்கம் கொண்ட காங்கிரஸ் கட்சியிலேயே இருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில பார்ப்பனர் கூட அதிகமா நெருக்கம் இல்லாதவர் அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சு அந்த இடத்துல வெங்கட்ராம நாயுடுவை ஆதரிச்சார். அது என்ன மறுப்பு கொடுத்தாருங்கிறத நான் அப்படியே படிக்கிறேன். பெரியார் பின்வருமாறு எழுதினார்: இதுவரையிலும் இதற்காக ஒருவருக்கு அனுகூலமாகவோ மற்றொருவருக்கு பிரதிகூலமாகவோ நாம் எண்ணவும் இல்லை. அப்படி அனுகூலமாகவும் பிரதிகூலமாகவும் இவர்கள் தேர்தலில் பிரச்சாரம் செய்ய வேண்டியது இது சமயமும் அவசியமும் இல்லை என்பதே நமது முடிவு. அவசியம் என்று கருதினால் சட்டத்தையோ பழியையோ கருதி பயந்து கொண்டு இருக்க போவதில்லை. இது வரைக்கும் நான் யாருக்கும் ஆதரவாகவும் பேசல, எதிர்த்தும் பேசல. அப்படி ஒரு நிலை வந்தாலும் நான் எதை பத்தியும் கவலைப்பட போறதும் கிடையாது அப்படிங்கிறாரு. இது வந்து ஆரம்ப காலகட்டத்துல ஈவேராவுடைய மொழி நடை, அவருடைய எழுத்து நடை. நிறைய மணிப்பிரவாள சொற்களை பயன்படுத்தி தான் பத்திரிகையில எழுதிக்கிட்டு அப்படிதான் இருந்துச்சு. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டாரு. நான் எதை கண்டும் பயப்பட மாட்டேன். ஸ்ரீமான் நாயுடுவும் அவருடைய சுயராஜ்ய கட்சியையும் அந்த கட்சியின் வேட்பாளரான இவரும் நமக்கு 6-7 வருடங்களாக தெரியும். எனக்கு வந்து ஸ்ரீமான் வெங்கட்ராம நாயுடுவை ஒரு 6-7 வருஷமா தெரியும். அவர் எவ்வளவுதான் பிராமணர்களோடு கட்டி புரண்டு திரிந்தாலும், நல்லா கவனிக்கணும், அவர் எப்படித்தான் பிராமணர்களோடு கட்டி புரண்டு திரிந்தாலும் அவருடைய அந்தரங்கமானது பிராமணர் அல்லாதார் விஷயத்தில் அனுதாபமாகவே தான் இருப்பதை அறிந்திருக்கிறோம். இவற்றிற்கு மாறுதல் ஏற்படுகிற காலத்தில் நமது கடமை என்னவாய் இருக்கும் என்பது நமக்கே தெரியும். அவர் வந்து பார்ப்பனர் கூட எப்படிதான் கட்டி புரண்டு இருந்தாலும் தனிப்பட்ட விஷயத்துல பார்ப்பனர் அல்லாதார் நலனை தான் அவர் வந்து நேசிக்கிறாரு. அதனால நான் வந்து அவரை எதிர்த்து வேலை செய்யறதெல்லாம் வந்து இப்ப முடியாது இல்லை. ஏன் அவர் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி இருந்தாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதானே, உன் ஜாதிகாரனை நீ எதிர்க்க கூடாது, அதுக்கு இப்படி எல்லாம் முட்டு. புரியுது. அப்புறம் தமிழன் ஒருத்தன் நீதி கட்சிக்கு தலைவனா வர்றத நீதி கட்சியில இருந்த தெலுங்கர்கள் மட்டும் எதிர்க்கல, இவரும் எதிர்த்தாரு. இவரும் எதிர்த்தாரு. ஒரு முறை வந்து என்னுடைய நினைவு சரியா இருந்தா 28 நினைக்கிறேன். அப்ப நீதி கட்சியில தலைமைத்துவ போட்டியில தமிழர்களுக்கும் தெலுங்கர்களுக்கும் சண்டை நடக்குது. அப்ப இவர் ஒரு முட்டு கொடுத்தாரு பாருங்க. இது வரைக்கும் நீதி கட்சியோட ஆட்சி காலகட்டத்தில் ஆந்திரர்கள் ஒன்றும் அதிகமாக சம்பாரிச்சிக்கல, தமிழர்களும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் கொடுத்தாரு. அந்த பட்டியலில் ஆரிய பார்ப்பனர்களும் வராங்க. அங்கே மட்டும் ஆரிய பார்ப்பனர்கள் உங்களுக்கு தமிழர் ஆயிடுறாங்களா? அதானே. எப்படி அதிகமாக சம்பாரிச்சிக்கலன்னு சொல்றீங்களே, மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? இது வரைக்கும் நீதி கட்சி ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் ஒரு தமிழன் நீதி கட்சியோட முதலமைச்சரா வந்திருக்கிறானா? நீதி கட்சியை தொடங்குவதற்கே காரணமாக இருந்த நடேசனார் கடைசி வரைக்கும் ஒரு அரசு பொறுப்புல கூட இல்ல, அவரை வர விட்டது இல்ல. கடைசி காலகட்டத்துல சென்னை மேயரா இருக்கிறேன்னு கேட்டாரு, அதுக்கு கூட இவங்க அனுமதிக்கல. பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு சிவராச பிள்ளை அப்படிங்கிற ஒருத்தரை வந்து அமைச்சராக்கி அழகு பார்த்தாங்க நீதி கட்சியில. அவர் யாரா அப்படின்னா, அவர் நீதி கட்சியை சேர்ந்தவரே கிடையாது. அவர் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி, நீதி கட்சிக்கு வெளியில இருக்கிறவர்.
யாரோ கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவரை கூட்டு வந்து சும்மா பொம்மை மாதிரி பதவியில உட்கார வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே கட்சியில தானே சண்டே அப்சர்வர் பி பாலசுப்ரமணியம் இருந்தாரு, நடேசனார் இருந்தாரு, கியாபே விஸ்வநாதம் இருந்தாரு. ஏன் அவங்களையெல்லாம் அமைச்சராக்கல? ஆக்க மாட்டாங்க. அவங்களுடைய அந்த வஞ்சக எண்ணத்திற்கு தூபம் போடுற வேலையைத்தான் ஈவேராவும் பார்த்தாரு. அது என்ன கட்டுரை அப்படிங்கிறதையும் நான் படிச்சு காட்டிடுறேன். இப்ப நான் படிக்க போற தகவல் வந்து எங்க இருக்கு அப்படின்னா, பெரியார் ஈவேரா சிந்தனை தொகுதி 2 இயக்கங்கள் 3 பக்கம் 1109 இதானே ஐயா ஆணைமுத்து தொகுத்தது. சரிங்களா? இதுல என்ன சொல்றாரு பாருங்க. ஜஸ்டிஸ் கட்சி ஏற்பட்ட பிறகு தமிழர்களை விட ஆந்திரர்கள் ஒன்றும் அதிகமாக சாதித்து கொண்டதாக சொல்லிவிட முடியாது. முதலமைச்சராகவே ஆயிட்டீங்க, இதுக்கு மேல நீங்க சாதிக்கிறதுக்கு என்ன இருக்கு? எவ்வளவு பெரிய முட்டு பாருங்க. உதாரணமாக ஆந்திரர் என்கின்ற முறையில் பனகல் ராஜாவுக்கு பனகல் அரசர் பனகல் ராஜாவுக்கு பரம்பரை ராஜா பட்டம் கிடைத்திருந்தால் தமிழர் என்கின்ற முறையில் செட்டிநாடு ராஜாவுக்கு பரம்பரை ராஜா பட்டம் கிடைத்திருக்கிறது. ஈக்குவல் பண்றாரு. இதெல்லாம் ஈக்குவலா? இது ராஜா பட்டம்லாம் ஒரு ஈக்குவலா? சரி, அடுத்து ஒரு ஆந்திர பனகல் முதல் மந்திரி ஆனால் ஒரு தமிழர் டாக்டர் சுப்புராயன் முதல் மந்திரி ஆனார். சுப்புராயன் ஆனாரு, நீதி கட்சியில இருந்து ஆனாரா? அவர் சுயராஜ்ய கட்சியில இருந்து ஆனார். அதை எப்படி நீங்க நீதி கட்சியோட கணக்குல எழுதுறீங்க? நீதி கட்சியில இருந்து யாரு முதலமைச்சரானது? அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீதி கட்சியில எந்த தமிழர் முதலமைச்சரா வந்தாரு? அதை கேட்டா சுப்புராயனை கை கட்டுறாரு. அடுத்து மந்திரிகளில் ஆந்திராவை சேர்ந்த ஒரு பனகால், ஒரு சர் பந்த்ரோ, ஒரு சர் கே.வி. ரெட்டி, ஒரு முனுசாமி நாயுடு, ஒரு பொப்புளி ஆகிய 5 பேர் மந்திரிகள் ஆகி இருந்தால், அடுத்து தமிழர்களில் இப்ப தமிழர்கள்ல யார் யாரெல்லாம் அமைச்சராக இருந்தாங்க அப்படிங்கறத ஐயா வந்து நமக்கு சொல்ல போறாரு. நல்லா கேட்டுக்கோங்க மக்களே, கேட்டுக்கோங்க. ஒரு சுப்ராயலு ரெட்டியார், இவர் தமிழர், ரைட்டு. ஒரு சர் சிவஞான பிள்ளை, இந்த சிவஞான பிள்ளையை தான் நான் சொன்னேன். அவர் நீதி கட்சி சேர்ந்தவரே கிடையாது, ஒரு பப்பட்டு ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி. அவரை கூட்டு வந்து சும்மா உட்கார வச்சிருந்தாங்க, அவரையும் கூட்டு கணக்கு காட்டுறாரு. ஒரு சர் சிவஞான பிள்ளை, ஒரு டாக்டர் சுப்ராயன், மறுபடியும் எதுக்கு சுப்ராயனை எடுத்துட்டு வரீங்க? அங்க தப்பு. ஒரு முத்தையா முதலியார், அவரும் வந்து நீதி கட்சியை சேர்ந்தவர் கிடையாது. அடுத்து ஒரு சேதுரத்ன ஐயர். ஐயர் தமிழரா? அது எப்படி ரெட்டியாரும் ஐயர் எப்படி தமிழரு? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. இப்ப ஐயரு பார்ப்பான், அவன்லாம் ஆரியன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. தமிழர்கள் எல்லாம் நீதி கட்சியில தலைமை பொறுப்பை கேட்ட உடனே அதான் நீங்க எல்லாம் அமைச்சர் ஆயிட்டீங்களா? பாரு இங்க ஒரு ஐயர் கூட அமைச்சர் ஆயிட்டாரு, அங்க மட்டும் அவர் தமிழர் ஆயிடுறாரா? உன் வசதிக்கு ஏத்த மாதிரி நீ வந்து ஐயரை தமிழர்னு சொல்லுவியா? அதானே, உனக்கு தேவைப்படுற இடத்துல நீ தமிழன்னு சொல்லுவ, இன்னொரு இடத்துல ஆரியன்னு சொல்லுவியா? சரி, சேதுரத்ன ஐயர் மட்டும் தானா? கிடையாது. அடுத்து வராரு பாருங்க நம்ம ஆளு, ஒரு பி.டி. ராஜன், நம்ம பிடிஆர் உடைய தாத்தா. ஒரு குமாரசாமி ரெட்டியார், இவரும் தமிழர், ரெட்டியார் ஆகிய 7 பேர் மந்திரிகளாகி இருக்கிறார்கள். இதுல 3 பேர், ஒரு 2 ரெட்டியார், ஒரு ஐயர் இருக்காங்க. 2 ரெட்டியாரு தமிழர், ஒரு ஐயர். இவருடைய அரசியல் பிரகாரம் அவர் தமிழராகவே இருக்கக்கூடாது. சுப்ராயனும் முத்தையா முதலியாரும் நீதி கட்சி சேர்ந்தவங்களே கிடையாது. எப்படி எல்லாம் கணக்கு காட்டுறது? இல்ல முதலியார்லயும் வந்து தெலுங்கு முதலியாரா தமிழ் முதலியாரான்னு அதுவும் தெரியல. சரிங்களா? அடுத்து சொல்றாரு பாருங்க. ஜஸ்டிஸ் கட்சி ஏற்பட்ட பிறகு நிர்வாக சபை கவுன்சில் மெம்பர்களில் கூட ஆந்திரர் என்கின்ற முறையில் ஒரு சர் கே.வி. ரெட்டியார் லா மெம்பராய் இருந்திருந்தால் தமிழர்களில் ஒரு கே. சீனிவாச ஐயங்கார், ஒரு சர் உஸ்மான், திரும்ப ஐயங்காரும் தமிழர், ஐயரும் தமிழர், ஐயங்காரும் தமிழர். உங்களுக்கு தேவைன்னா ஐயரும் தமிழர், ஐயங்காரும் தமிழர். ஒரு சர் உஸ்மான் உருது பேசுற முஸ்லீம், அவர் எப்படி நீ தமிழர் சொல்ல முடியும்? அடுத்து ஒரு சர் சி.பி. ராமசாமி ஐயர், மறுபடியும் இன்னொரு ஐயர், ஒரு கே.ஆர். வெங்கட்ராம சாஸ்திரி, அது சரி, அவரும் ஐயர், ஒரு கிருஷ்ணன் நாயர், இவரும் தமிழர். அடுத்து ஒரு பன்னீர்செல்வம், அவர்தான் ஏடி பன்னீர்செல்வம். சரிங்களா? ஆக 6 பேர் தமிழர்களில் நிர்வாக சபை மெம்பர்களாகி இருக்கிறார்கள். 4 பேர் ஐயருங்க, ஒரு ரெட்டியாரு, ஒரே ஒருத்தர் பன்னீர்செல்வம் மட்டும்தான் தமிழர். இது என்ன கணக்கு? இதுல நாம இப்படி பார்க்கலாமே, ஐயரு ஐயங்காரு இவங்க கூட தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, ஐயர்னு ஐயங்காருன்னு பட்டம் போட்டுக்கிறாங்க, அதனால தமிழர்கள்னு விட்டுறலாம். சாஸ்திரி எல்லாம் எப்படி உங்களுக்கு தமிழரான? அதானே,
அப்ப தமிழன் ஒருத்தன் நீதி கட்சியில நான் தலைமை பொறுப்புக்கு வரணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உரிமையை கேட்டா நீ என்ன பண்ற, உனக்கு என்ன கேடு, நீயும் தான் அமைச்சர் பொறுப்புல இருந்திருக்கிற அப்படின்னு தப்பான ஒரு பட்டியலை கொடுத்தது மட்டும் இல்லாம அதுல நீ ஆரியர்கள் ஆரிய பார்ப்பனர்கள்னு மூச்சுக்கு 300 முறை சொன்ன அந்த ஐயரும் ஐயங்காரையும் சாஸ்திரியெல்லாம் கொண்டு வந்து தமிழர்னு எங்க கிட்ட கணக்கு காட்டுற. உனக்கு தேவைன்னா நீ ஐயர் ஐயங்கார தமிழர்னுவ, இல்லைன்னா அவங்களெல்லாம் ஆரிய பார்ப்பனர்கள்னு சொல்லுவேன். ஐயரு ஐயங்காரெல்லாம் வந்து தமிழன்னு சொல்லிட்டு உள்ள வந்துருவானே அப்படின்னு சொல்லி நீயே வந்து சர்டிபிகேட் கொடுக்குற. அப்ப 27 தேர்தல்ல வெங்கட்ராமன் நாயுடுவை மறைமுகமா ஆதரிச்சு உன்னுடைய சாதி பாசத்தை வெளியே காட்டின. இங்க தலைமை பொறுப்பை தமிழன் கேட்கறான்னு உடனே பொங்கி எழுந்து ஐயர் ஐயங்காரை எல்லாம் தமிழராக்கி உன்னுடைய இனப்பாசத்தை வெளியே காட்டுற. நீ எங்களுக்கு தலைவனா? நீ தமிழின தலைவரா? இவர் தமிழர் இல்லை என்றால் எவர் தமிழர்களுக்கு தந்தையா? இவர் தமிழர் இல்லை என்றால் எவர் தமிழர்னு திருமாவேலன் புக் எழுதுவாரு. நான் இழிச்சுவா பையன் கேட்டு அமைதியா போகணுமா? அது சரி. இது ஒரு கோட்டை, இந்த கோட்டையை நாங்க வந்து இடிக்கணுமா? ஊதனா விழுந்துராது. அது சரி. நீ சரியான ஆளு, நீ சரியான ஆளு, நீ தைரியமான ஆளு. நீ மறைச்சு வச்சிருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டையும் வெளியிடு, அப்புறம் பேசு. இது கோட்டையா என்னங்கிறத நான் பாக்குறேன். முதல்ல பொது, அதாவது வெளிப்படையா அரசுடைமையாக்கு முதல்ல வெளிப்படையா இருக்கிற ஆதாரங்களை தோண்டி படிச்சாலே இவ்வளோ தகுடு திட்டங்கள் பித்தலாட்டங்கள், அதுவும் நம்ம ஐயா ஆனமுத்து அவர்கள் தொகுத்ததிலே இருக்கு. இன்னும் நீ மறைச்சு வச்சிருக்கிறதெல்லாம் வெளில வந்தா அது சரி. அப்ப நீ வந்து எங்களை கையை நீட்டி பிராமண கடப்பாறையை தூக்கிட்டு வந்துட்டாங்க. நாங்களாச்சும் பரவாயில்ல, தன்னுடைய வாழ்நாளில் தமிழ் மொழியை வந்து தன்னுடைய கவிதைகளால் ஒரு அடி முன்னகர்த்திய பாரதியாரை கொண்டு வந்து திராவிட கோட்டையை இடிப்போம் அப்படின்னு சொன்னோம். நீ ஊர்ல இருக்கிற ஒட்டுமொத்த ஐயருக்கும் ஆதரவு தெரிவிச்சிருக்கிற, ஐயங்காரை எல்லாம் தமிழன்னு சொல்லி இருக்கிற, உன்ன என்ன சொல்றது? இது இல்லை. இப்போ என்ன ஒரு இதை சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழர்களினுடைய இன எதிரிகளாய் இருக்கிற பார்ப்பனர்களை சீமான் தமிழர்களாக்க முயற்சி செய்யறாருங்கிறாங்க. அதுதான் நான் இப்ப பார்த்தேனே. இப்ப நீங்க தமிழராக்கி வச்சிருக்கீங்களா? அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? நாங்க வந்து இப்ப நாம வந்து ஒரு தேசிய அரசியலை வந்து முன்னெடுக்கிறோம். ஒரு நிலத்துல நாம வந்து ஒரு தேசிய அரசியலை முன்னெடுத்து, மொழிவழி தேசிய இனம். இந்த நிலத்துல பல்வேறு மொழி வழிபட்ட தேசிய இன மக்களும் வாழ்றாங்க. கன்னடர்கள் இருக்கிறாங்க, மலையாளிகள் இருக்கிறாங்க. அண்ணன் வந்து அடிக்கடி மேடையில என்ன சொல்லுவாரு, ஒரு தேசிய இனத்தின் விடுதலைக்காக போராடுகின்ற நான் இதே மண்ணில் வாழக்கூடிய சக தேசிய இனங்களை பகைத்து கொண்டு என்னுடைய போராட்டத்துல வெல்ல முடியாதுன்னு சொல்லுவார். அதனால தான் மற்ற தேசிய இனத்தை சேர்ந்த நம்முடைய சக தேசிய இன சகோதரர்களையும் இணைச்சுக்கிட்டு நம்ம ஒரு அரசியலை முன்னெடுக்கிறோம். பிற மொழியாளர்களுக்கு நம்ம கட்சியில வேட்பாளராக போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு தரோம். கட்சி பொறுப்புகள்லயே இருக்கிறாங்க, உயர் பொறுப்புல இருக்காங்க. நான் தமிழன், நீ யாரு, நீ ஒரு பிற மொழியாளன், உனக்கு கீழெல்லாம் நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படிலாம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. 1000 தான் இருந்தாலும் அவர் வயசுல மூத்தவர், எனக்கு முந்தைய இந்த கட்சியில இருக்கிறவர், நிர்வாகி, அவருக்கு உண்டான மரியாதையை நான் கொடுத்தான் ஆகணும். ஆமா. அப்ப நான் வந்து சமமா தான் நடத்துறேன். அப்படி இருக்கும்போது இதே மண்ணில் வாழக்கூடிய பார்ப்பனர்கள் தங்களுடைய சாதிய மேலாதிக்க எண்ணத்தை எல்லாம் விட்டுவிட்டு தங்களையும் தமிழர் என்று ஏற்றுக்கொண்டு இந்த பக்கம் வந்தா நாங்க அவங்களை இணைச்சுக்கிட்டு ஒரு அரசியலை முன்னெடுப்போம்னு சொல்றேன். இதுல உனக்கு என்ன பிரச்சனை, எங்க வலிக்குது? இப்ப அருமையான விஷயத்த ஞாபகப்படுத்துனீங்க. நாம நம்மள தமிழர்னு சொல்லிக்கிட்டா, நானும் தமிழ் தான் பேசுறேன், தமிழ்நாட்டில் தான் இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு ஆரிய பார்ப்பானும் உள்ள வந்துருவான். அதனால தான் நாம நம்மள திராவிடர்கள்னு சொல்லிக்கணும்னு ஐயா ஈவேரா சொன்னாரு. சரி, நீங்க பார்ப்பனரை ஏத்துக்கவே மாட்டீங்களா அப்படின்னா, ஏன் ஏத்துக்க மாட்டேன்? ஆரிய பார்ப்பனர்கள் தங்களுடைய பூணுலை அறுத்து எரிந்து விட்டு தங்களுடைய சாதிய மேலாதிக்க எண்ணங்களை எல்லாம் விட்டொழித்து விட்டு நாம் அனைவரும் சமம் என்று வந்தால் அவர்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு ஐயாவே சொல்லி இருக்கிறாரு. இதுவும் ஆணைமுத்து தொகுப்புல இருக்கு. அதே நாங்க சொன்னா மட்டும் குதிக்கிற, எனக்கு புரியல. இப்ப தெலுங்கு ஒரு தேசிய இனத்திற்கான அடையாளம், கன்னடம் ஒரு தேசிய இனத்திற்கான அடையாளம், மலையாளம் ஒரு தேசிய இனத்திற்கான அடையாளம், சமஸ்கிருதம் ஒரு தேசிய இனத்திற்கான அடையாளமா, அதாவது வந்து நீ குறிப்பிட்ட அந்த ஆரிய பார்ப்பனர்களின் தேசிய இன அடையாளமா இருக்கட்டும், அவங்க அந்த மொழியை போற்றி புகழ்வதாக கூட இருக்கட்டும். ஆனா அந்த மொழியை வச்சுக்கிட்டு நாங்க எந்த மொழியையும் தரக்குறைவா பேச மாட்டோம், எங்களுக்கு எல்லாருமே சமம், நாங்க வந்து எந்த சாதி பாகுபாடுகளையும் பார்க்க மாட்டோம், தமிழர்களோட விடுதலைக்கு நாங்களும் உழைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா அதுல ஏத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? பெரியார் சொன்னதை தானே நாங்களும் சொல்றோம். உனக்கு எங்க வலிக்குது? எனக்கு புரியலையே. பார்ப்பனரை வைத்தே பார்ப்பனியத்தை ஒழிப்பேன்னு அண்ணா சொன்னாரு, அன்னைக்கு ஏன் அவரை போய் கேட்கல? அது எப்படி நீங்க பார்ப்பனரை வைத்தே பார்ப்பனரை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்ல முடியும்? அங்க போய் கேட்கல? அப்படி அண்ணா சொன்னாரு. சொன்னது மட்டும் இல்லாம
பிராமண கடப்பாறையை கொண்டு பிராமணியத்தை ஒழிப்புனார. ஆமா. அப்ப பட்டாபி ராமன், பிவி ராமன் அப்படிங்கிற ஒரு பார்ப்பனரை திமுகவின் கொள்கை வகுப்பாளர்கள்ல ஒருத்தரை வச்சுக்கிட்டு இருந்தாரு அண்ணா. அவருடைய பெயரை தான் நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த புதுசுல ஒரு சாலைக்கே வச்சாரு. இன்னைக்கும் பாருங்க, பிடி ராஜன் சாலைன்னு ஒரு ரோடு இருக்கும், அது ஒரு பார்ப்பனரோட பேர் தான். எஸ்.வி. சேகருங்கிற பார்ப்பனர் அப்பா பேரையே ஒரு தெருவுக்கு வச்சுட்டாங்க. அப்ப இப்ப இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவீங்க? அதான் நீங்க வந்து எங்களை கை நீட்டி குறை சொல்ல தகுதியற்றவர்கள். நாங்க தெளிவாத்தான் இருக்கிறோம். உங்க முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ அதைத்தான் இன்னைக்கு நாங்க செய்யறோம். புரியுதா? போதா குறைக்கு நீங்க செஞ்ச தவறுகளையும் நாங்க சுட்டி காட்டுறோம். இதை உன்னால ஏத்துக்க முடியலன்னா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? இப்ப என்ன பெரிய குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்கன்னா, தமிழர் நிலத்தில் ஆரிய திராவிட முரண்பாட்டை சீமான் வந்து என்ன செஞ்சிட்டாரு, தமிழர் திராவிட முரண்பாட்டா முன் வச்சு ஆரியர்களோடு கை கோர்த்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. நாங்க யாரு கூடயும் கையும் கோக்கல காலும் கோக்கல. சரி, இங்க உண்மையாகவே தமிழ் இனத்தின் எதிரிகளாக நாம் தமிழர் கட்சி பார்ப்பது முதன்மையான எதிரி ஆரியர்கள் தான். இணை எதிரி. ஆமா, இணை எதிரி. அவனுங்க எனக்கும் பல ஆயிரம் ஆண்டுகளாக சண்டை நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இடையில நான் அவங்ககிட்ட இருந்து காப்பாத்துறேன்னு ஒருத்தன் வந்தான் தெரியுமா, அரசியல் எதிரி, திராவிடன்னு முகமுடிய போட்டுக்கிட்டு. அவன் ஆரியர்கள் என்ன வேலைய செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இந்த நிலத்துக்குள்ள வந்தாங்களோ அந்த வேலையை கனகச்சிதமா செஞ்சு முடிச்சிட்டான். அவனுடைய மொழியை அழிக்கிறான். மொழி அழிச்சிட்டான். அழிக்கிறான் இல்ல, அழிச்சிட்டான். புத்தக கல்வியில இருந்து வெளியேற்றிட்டான். புத்தக கண்காட்சி போனீங்க, நிறைய இளைஞர்கள், நிறைய பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் எல்லாம் வந்தாங்க. தமிழ் புத்தகங்கள் பெருசா அவங்க வாங்கினதை நான் பார்க்கல. முழுக்க முழுக்க ஆங்கில புத்தகங்கள். ஏன்பா தமிழ் புத்தகங்கள் எல்லாம் வாங்கலாமே அப்படின்னு கேட்டதுக்கு, ஆனால் தமிழ் படிக்க தெரியாதுண்ணா, தமிழ் படிக்க தெரியாதுண்ணா. ஏன்பா ஸ்கூலில் சொல்லிக் கொடு? ஐயோ, நான் ஸ்கூல்லலாம் சொல்லிக் கொடுத்தாங்கண்ணா, மறந்து போச்சு. இந்த லட்சணத்தில் தான் நீ தமிழ்நாட்டில் தமிழ் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க. 2000 வருஷமா முயற்சி பண்ணான்டா அவன். ஆரியன் என் மொழியை அழிக்கிறதுக்கு 2000 வருஷமா முயற்சி பண்ணான். அவனால கூட அது முடியல. கேவலம் நீ 67 ஓலைச்சுவடிகளை எரிச்சாங்க, எல்லாத்தையும் விட்டாங்க, எல்லாத்தையும் பண்ணி பார்த்தா அவனால அழிக்க முடியல. நீ 67 ஆட்சிக்கு வந்து 2025க்குள்ள என் மொழியை அடுத்த 3 தலைமுறைக்கு தெரியாம ஆக்கிட்டியாடா. படிக்க தெரியாம போச்சு. இதான் நீ வந்து ஆரியர்களை எதிர்த்து இங்க அரசியல் செஞ்ச லட்சணமா? அதை கேட்டா தமிழை படிச்சு என்ன பண்ண போறீங்க? இந்த திமிரு பேச்சு வேற. தமிழை படிச்சுட்டு போய் எல்லாரும் டாக்டர் படிங்க, இன்ஜினியரிங் படிங்க. படிச்சுட்டு தாய்மொழியில் கல்வி கற்காத ஒருவன் அடிமைக்கு சமானம். நீ சொல்லி கொடுக்கறது அடிமை கல்வி. தமிழை படிங்கடான்னா தமிழை படிச்சு என்ன ஆக போகுது? இந்த கேள்வியை கேட்கறானா இல்லையா? கேட்கறவனும் ஒரு தமிழன். இந்த கொடுமைக்கு ஆளாக்கி விட்டது யாரு? இந்த திராவிடர்கள் தானே. அவன் செய்ய வேண்டிய வேலையை நீ சுலபமாக்கி விட்டு வச்சிருக்கிற. ஆரியர்கள் செய்ய வேண்டிய வேலையை நீ சுலபமாக்கி வச்சிருக்கிற. நீ வந்து எங்களுக்கு நண்பன், அவன் என் இன எதிரி, அது எனக்கு நல்லா தெரியும். நீ அதை விட மோசமான துரோகி. என் கூட இருந்துகிட்டே எனக்கு குழி பறிச்சிருக்கிற. உன்னை நல்லவன்னு நம்பி நான் உன் தோல் மேல கையை போட்டேன். நீ திரும்பி என் காதை கடிக்கிறது மட்டும் இல்லாம இன்னைக்கு என்னை கொலை பண்ணவும் தயாராயிட்ட. ஆரிய அடிவருடிகள் அப்படின்னு சொல்லி சீமான் உள்ளிட்ட தமிழ் தேசியர்களை சொல்றாங்க. ரைட்டு. திராவிட கோட்டைங்கிறாங்களே, அது வந்து திராவிட சித்தாந்தமா இல்லை இன்றைக்கு இருக்கிற அதிகாரமா? ரெண்டுமே வச்சுக்கங்களேன். சித்தாந்தத்தையும் வச்சுக்கோங்க, அதிகாரத்தையும் வச்சுக்கோங்க. ஒரு சித்தாந்தத்தின் மீது தானே இந்த ஆட்சி கட்டப்பட்டு இருக்கு. அந்த சித்தாந்தத்தை தானே இவங்க திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றாங்க. ஒரு இனத்திற்கான ஆட்சியை நடத்துகிறேன் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் தானே சொன்னாரு. எந்த இனம் அது? திராவிட இனம். திராவிட இனம்னு ஒரு இனம் இருக்கா? மானுடவியல் அடிப்படையில, மரபியல் அடிப்படையில, எதன் அடிப்படையில திராவிடம் அப்படின்னு ஒரு எதுலயும் கிடையாது. மரபின் அடிப்படையிலும் கிடையாது. ஆரிய சமஸ்கிருத புத்தகத்துல இருக்கிற புராண இதிகாச குறிப்புகளை எல்லாம் கொண்டு வந்து திராவிடம் அப்படிங்கிற கற்பனையாரோ ஒரு இனத்தை நீங்க கட்டி அமைச்சிருக்கிறீங்க. அது இருந்தா என்ன, செத்தா எனக்கு என்ன? அதை இடிச்சுதான் தள்ளுவேன். நீ அதை முன் வச்சுக்கிட்டு தமிழர்களோட அடையாளத்தை மறைச்சிட்டு தமிழர்களுக்கு சேர வேண்டிய ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் பறிச்சுக்கிட்டு நீ மேல உட்காந்துருக்கிறிய. இது எப்படி நான் விட்டு வைக்க முடியும்? அப்ப இந்த கருத்தியலை நான் உடைத்தால் மட்டும்தான் என் நாட்டில் எனக்கான உரிமைகள் கிடைக்கும். நீங்க அதை கருத்தியல்னு எடுத்துக்கோங்க, ஆட்சி அதிகாரம்னு எடுத்துக்கோங்க, எதுவா இருந்தாலும் திராவிட கோட்டை இடித்து தகர்க்கப்பட்டால் ஒழிய தமிழர்களுக்கு விடிவு இல்லை. ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த திமுக கூட்டணியில இருக்கிறாங்கல்ல கட்சிகள், அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, சீமான் வந்து ஒரு பயங்கரவாத அல்லது ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்கூலி,
ஆர்எஸ்எஸ் வந்து அவங்கள ஏவி விட்டுருக்கு. அதனாலதான் அவங்க வந்து பார்ப்பனர்களோடு கைகோர்த்து கொண்டு திராவிடத்தை வீழ்த்தணும்னு கொக்கரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்க என்ன சீமான் வந்து ஆர்எஸ்எஸ் கைக்கூலியா? நாங்க என்ன குட்டி சாத்தானா எங்களை எல்லாம் யாருன்னா ஏவி விடுறதுக்கு? இப்பதானே விளக்கமா சொன்னேன். 2000 ஆண்டுகளாக ஆரியர்கள் செய்ய முடியாததை திராவிடர்கள் 50 வருஷத்துல செஞ்சு முடிச்சிட்டாங்க. தமிழனோட மொழிப்பற்று இனப்பற்றுல இருந்து அவனை மொத்தமா வெளியேற்றிட்டாங்க. அண்ணா நீங்க கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். இதை நான் சமீப காலமா எல்லாருக்கிட்டையுமே சொல்றேன், எல்லாருக்கிட்டையுமே கேட்கறேன். இப்போ ஒரு படம் வந்துச்சு பராசக்தின்னு. ஆமா, எதை அடிப்படையா வச்சு அந்த படத்தை எடுத்தாங்க? இந்தி எதிர்ப்பு போர் 65ல நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மையமா வச்சு அந்த படம் எடுக்கப்பட்டுச்சு. இதே தமிழ்நாடு தானே, இதே தமிழ்நாட்டில் தானே அந்த போராட்டம் நடந்துச்சு. தங்களுடைய தாய்மொழியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தானே 100கணக்கான பேர், அது அரசாங்கம் சொன்ன கணக்கு, குறைஞ்சது 800 பேர், 100கணக்கான பிணங்களை ஒரே குழிக்குள்ள போட்டு இந்திய ராணுவம் மூடுச்சு. அந்த படுபாதக செயலை செய்வதற்கு ராணுவத்தை ஏவி விட்ட காங்கிரஸ் கட்சியோட தான் திமுக இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்கு. தமிழர்களை இந்த தமிழ்நாட்டிலேயே கொன்று ஒழித்த காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி சேர்ந்திருப்பது திமுக. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த மொழியை காப்பாற்றணும்னு இத்தனை பேர் செத்து போனாங்கல்ல, எத்தனை பேர் தங்களுடைய கை கால்களை இழந்து குடும்பத்தை இழந்து நடுத்தெருவில் நின்று இருப்பாங்க. எதுக்காக? எல்லாம் இந்த மொழிக்காக தானே. அப்படிப்பட்ட இந்த நிலத்தில் இன்னைக்கு தமிழ் படித்தா வேலை கிடைக்குமா? தமிழை ஏன் படிக்கணும்? தமிழ் படிக்க தெரியாது அப்படின்னெல்லாம் பேசுகிற ஒரு தலைமுறை உருவாகி வந்திருக்குன்னா எங்க போச்சு நம்முடைய மொழி உணர்வு? எங்க போச்சு நம்முடைய இன உணர்வு? எங்க போச்சு? உங்களால சிந்திச்சு பார்க்க முடியுதா? அந்த போராட்டம் நடந்த மண்ணுல தான் இப்படிப்பட்ட கேள்விகளும் பேச்சுகளும் வருது அப்படின்னா கற்பனை செஞ்சு பார்க்க முடியுதா? 50 வருஷத்துல மொழி உணர்வு இன உணர்வையே இல்லாம அழிச்சிட்டாங்க. வெறும் சோத்து பிண்டங்களாக தமிழர்கள் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். இன உணர்வு இல்லை, மொழி உணர்வு இல்லை. நம்மளை எவன் என்ன சொன்னாலும் சரி, எவன் எவ்வளவு கேவலமா காரி துப்புனாலும் சரி, அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லாம எல்லாத்தையும் தொடச்சி போட்டுட்டு 3000 ரூபாய் பணம் கொடுத்தா போதும், முடிஞ்சு. இந்த அரசியலை விட்டு வைக்கலாமா? இந்த அரசியலுக்கெல்லாம் தொடக்கம் யாரு? தமிழர்கள் தங்களுடைய வீட்டிலும் மனைவி பிள்ளைகள் இடத்திலும் வேலைக்காரி இடத்திலும் ஆங்கிலத்திலேயே பேச வேண்டும், தமிழ் சனியனை விட்டு ஒழிக்க வேண்டும் அப்படின்னு அன்னைக்கு சொல்லிட்டு போனார்ல. அவர் சொல்லிட்டு போனதை இன்னைக்கு நிறைவேற்றி காட்டி. ஆங்கிலம் அறிவு மொழின்னாரு. மொழிக்கு எங்க இருக்கு அறிவு? அவர் சொல்லிட்டு போனாரு, இன்னைக்கு அவங்க நிறைவேற்றிட்டாங்க. இப்ப சொல்லுங்க, இந்த பிம்பத்தை இன்னும் விட்டு வச்சா கொஞ்ச நெஞ்சம் இருக்கிற என் மொழி பிழைக்குமா? என் இனம் இருக்குமா? அப்ப நான் அதை உடைக்க தான் செய்வேன். உனக்கு வலிக்குதா? நான் மேலும் மேலும் உடைப்பேன். இப்ப நான் முன் வச்ச விமர்சனங்களுக்கு எல்லாம் நீ நியாயமான பதிலை சொல்லிட்டு மேற்கொண்டு பேசு. சரி, இப்படியான முழக்கங்களை முன்வைக்கிறதுனால தேர்தல் அரசியல் களத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குகள் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும் தான் நம்புறேன்னு. இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் ஒருத்தரை பார்த்தேன். இப்போ நம்ம அரசியல் படி வந்து அவர் வந்து ஒரு ஆரிய பார்ப்பனர். சரி தம்பி நல்லா பேசுறீங்க, எனக்கு வந்து உங்களோட கருத்துக்கள்ல உடன்பாடு இருக்கு, ஆனா என்ன கூட்டணி வச்சா கொஞ்சம் பலமா இருக்குமே அப்படின்னு, அதாவது நாம ஜெயிக்கணும்னு அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களும் எதிர்பார்க்கறாங்க. சரி, அவர் மட்டும் இல்ல, இன்னும் சில நெருக்கமானவர்களும் என்கிட்ட பேசுவாங்க. கருத்து முரண்பாடே இருந்தாலும் இவ்வளவு பேசுறாரு, கொஞ்சம் கூட்டணி வச்சு அதிகாரத்துக்கு வந்து இதெல்லாம் பேசினா நல்லா இருக்கும் இல்லையா அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க. நம்ம ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. அவங்க மட்டும் இல்லை, நாம வந்து யாருக்கு எதிரானவர்கள் அப்படின்னு கட்டமைச்சு வச்சிருக்கிறாங்களோ அந்த பிற மொழியாளர்கள் கூட என்னைய பார்க்கும் போதெல்லாம், ஏன்பா அண்ணகிட்ட சொல்லுப்பா, ஏதாவது பண்ணி சீக்கிரம் ஒரு 10-20 எம்எல்ஏ உள்ள அனுப்பிச்சிருங்க அப்படின்னு பேசுவாங்க. நம்ம ஜெயிக்கணும்னு விருப்பப்படுறாங்க. இன்னைக்கும் நம்மளை ஆதரிக்கிறவங்க இருக்கிறாங்க, எல்லா தரப்புலையும் இருக்கிறாங்க. அப்போ நான் எல்லாரையும் அரவணைச்சு ஒரு தேசிய விடுதலையை முன்னெடுக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமா நமக்கு அது சாதகமா இருக்கும்னு நான் நம்புறேன். புரியுது புரியுது புரியுது. ரொம்ப மகிழ்ச்சி தம்பி, எங்களுடைய சோழன் சொல்வீச்சு அரங்கத்துக்கு வந்து இந்த திராவிட கோட்டையை அடித்து நொறுக்கி பல்வேறு நியாயமான கேள்விகளை வந்து முன் வச்சிருக்கீங்க. தமிழ் சமூக இளையோருக்கு ஈவேரா குறித்த அவருடைய பித்தலாட்டங்களை ஆதாரங்களோடு அடுக்கி வச்சிருக்கீங்க. இவற்றுக்கெல்லாம் அவர்கள் வந்து பதில் சொல்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுக்கு எங்களுடைய நன்றி, வணக்கம். வாய்ப்புக்கு நன்றிண்ணே.